சுமார் 70 ஆண்டுகளாக சினிமா பிம்பம் தான் தமிழ்நாட்டு ஆட்சி பண்ணுதுன்னு சொல்லி பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. எப்படி நான் பாக்குறீங்க? இன்னைக்கு அந்த ராகவரால் 70 ஆண்டுகளா தமிழகத்துல சினிமா பிம்பம் தான் ஆட்சி அமைக்குதுன்னு சொல்லி பாஜக கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதை எப்படி நான் பாக்குறேன்? தொடர்ந்து சினிமா பிம்பம் இல்ல சினிமா பிம்பம் என்று சொன்னால் ஆந்திராவிலே துணை முதலமைச்சர் யார்? அவர் பிஜேபியிலிருந்து துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அது யாருங்க? அது யாருமே இல்லை சொல்லி நீங்க. சினிமா துறை தான் இன்றைக்கு ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இன்று ஆந்திராவிலே துணை முதலமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியிலே இணைக்கப்பட்டதற்கு பிறகு அவர் ஆயிருக்கார். அதற்கு என்ன பதில் சொல்கிறார்? இல்ல பொதுவாக எந்த குற்றங்களாக இருந்தாலும் விசாரித்ததுக்கு பிறகுதான் அதற்கான நடவடிக்கை துரிதமாக எடுக்கப்படும். வருகின்ற செய்தி வைத்துக் கொண்டு நான் எந்த கருத்தும் என்னால் சொல்ல இயலாது. இல்ல கட்சி ரீதி மட்டுமல்ல, உண்மை என்று நினைத்தால் முதலமைச்சர் அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்வார்கள். இப்போதான் சிங்கப்பூர் என்ற படை உருவாக்கி இருக்கிறார். அந்த படை விரைந்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதெல்லாம் படிப்படியாக ஒவ்வொரு இருக்கின்ற நிலைகளையும் நாம் மனதில் வைத்துத்தான் அந்த பணிகளை ஆற்ற வேண்டி இருக்கிறது. போதைப் பொருள் நடமாட்டம் என்பது இந்தியா முழுவதும் பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அன்றைக்கு உரையாற்றுவது தெளிவாக சொன்னார்கள். அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு இங்கே பொதுமக்களாக இருந்தாலும் சரி, போதைப் பொருளை இளைஞர் மத்தியிலே எடுத்துச் செல்கிற யாராக இருந்தாலும் அதை தடை செய்ய வேண்டும், அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய கனவு. ஆகவே அதை படிப்படியாக நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். இல்ல பொதுவாக இடைத்தேர்தலை பொறுத்தவரை முடிவு செய்ய வேண்டிய காலம் கொஞ்சம் காலம் இருக்கிறது. அதற்குள்ளே என்னால் பதில் சொல்ல இயலாது. ஆகவே அப்போது யாருக்கு அந்த இடத்தை வழங்குகிறார் என்பது நம்முடைய கழகத்தின் தலைவராக இருக்கிற, தமிழக முதலமைச்சராக இருக்கிற, மக்கள் கனவை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற அவர்தான் அந்த முடிவை மேற்கொள்வார். தேர்தல் ஆணையமே அவங்களுடைய பணியை தொடங்கி இருக்கிற நேரத்தில் ஆளுங்கட்சியான தாவேகா அதற்கான பணிகளை தொடங்கிடுச்சா? எங்களை பொறுத்தவரை பணிகள் தயாராக இருக்கிறது. நேற்றைய கூட அந்த கூட்டம் அதுதான் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளரோடு கலந்துரையாடி நாம் எப்படி களத்திலே பணியாற்றுவோம் என்பது, எல்லோருடைய இடத்திலும் சுமூகமாக பழக வேண்டும் என்பதும், எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். மக்களுக்காக பணியாற்றுவதற்கு எல்லோரும் இணைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆற்றப்பட்டிருக்கிற அறிவுரை. பொதுவாக முடிவு செய்ய வேண்டிய நேரம் இன்னும் இருக்கிறது. தேர்தல் அறிவிக்கட்டும். அதற்கு பிறகு என்ன முடிவுகள் மேற்கொள்கிறோம் என்பதை உங்களிடத்திலே தெளிவாக நாங்கள் சொல்லுகிறோம்.